ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அசத்தலான சண்டே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சண்டேனாலே நான்வெஜ் தாங்க. நான்வெஜ் ரெசிபியில் ராஜா யார்? நம்ம பிரியாணி தான். பிரியாணியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி இன் எலக்ட்ரிக் குக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடல் எண்ணெய்க்கு அப்புறமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, சோம்புத்தூள் எல்லா மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க, இல்லை முழுசாக போட்டாலும் சரி. காரத்துக்காக 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 3 ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு இது ஒரு மாதிரி பொன்னிறமாக வரணுங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஆஃப் த ரெசிபின்னு கூட சொல்லலாம், இதுதான் நல்லா வாசனை கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, நானும் சளைச்சதில்லைன்னு இதுவும் நல்லா ஸ்மெல் கொடுக்கும், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம மெயினாக பண்ண போகிறது புதினா கொத்தமல்லி. இதுதான் நமக்கு வாசனை கொடுக்கும். ஸோ ஒரு கை அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலரிக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது மட்டன், வேக வச்ச மட்டன். இதை பற்றின ஷார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் போய் மறக்காமல் அதை பாருங்கள். ரெட் சில்லி, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மட்டன். இன்றைக்கி 600 கிராம் மட்டன் எடுத்துக்கோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெட் சில்லி, தனியாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு குக்கரில் நல்லா ஒரு 5-6 விசில் நல்லா விட்டு எடுத்து அதை தான் இப்போ இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கோம், பிரியாணியில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 ml தயிர். இது சாஃப்டாகவும் இருக்கும், புளிப்பு கொஞ்சம் கொடுக்கும், அதுக்காக தயிர் சேர்த்துக்கிறோம். பிரியாணியில் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா தக்காளி நம்ம முழுசாக போடாமல் அரைச்சி பியூரியாக எடுத்து போட்டிருக்கோம். தக்காளி பேஸ்ட் நல்லா 1.5 டம்ளர் எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதோட சேர்த்து. ஸோ போட்டு நல்லா கலரிக்கங்க. இதுக்கப்புறமா தான் பாஸ்மதி ரைஸ், ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நல்லா கொதி வரணும். ஸோ அதனால் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா மூடி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அப்புறமா மூடி எடுத்ததுக்கப்புறமா இப்போ தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறோம். 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் அடுத்த லேயருக்கு ஒரு கைப்பிடி அளவு அகெயின் புதினா கொத்தமல்லி, அப்புறம் ஒரு லெமன், நல்ல ஒரு லெமன் எடுத்து புளிஞ்சிக்கோங்க புளிப்புக்காக. இது கடைசியாக தான் லெமன் புளியணும். கடைசியாக லெமன் புளிஞ்சிட்டு நல்லா கலரிட்டு அடியும் மேலுமா நல்லா கலரிட்டு மூடி போட்டு திரும்ப மூடிடுங்க. ஸோ இது நல்லா செட் ஆகும், தம் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கம்ம மட்டன் பிரியாணி சண்டேக்கு ரெடிங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரெடியாக இருக்கும், எப்படா இந்த பிரியாணி ரெடி ஆகும் சாப்பிட்லான்னு சொல்லி. மட்டன் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று சேர பயங்கரமாக மிக்ஸ் ஆகி அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சண்டே ரெசிபிங்க, மறக்காமல் பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட். பை பாய். டேக் கேர் எவ்ரிவன்.